ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோபி. நம்ம இப்போ இந்த வீடியோல வந்து சிபிஆர் 2025ல வந்திருக்கூடிய அப்டேட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கார்டியோபல்மனரி ரிசர்ச்சேஷனுடைய அப்டேட்ஸ் அமெரிக்கன் ஹார்ட் ஹெல்த் அசோசியேஷன் வந்து அக்டோபர் 2025ல வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அதோட மேஜர் அப்டேட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஒவ்வொரு நாசெட் எக்ஸாம்லயும் வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இப்போ ரீசென்ட் சேஞ்சஸ் தெரிஞ்சதுக்காக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாசெட் எக்ஸாம்ல வந்து வரதுக்கு ஹை சான்சஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேஜர் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இன்ஃபென்ட்ல வந்து கம்ப்ரஷன் தரும்போது வந்து 2 ஃபிங்கர் மெத்தடை வச்சுதான் வந்து நம்ம வந்து கம்ப்ரஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். பட் ஆனா இப்போ ஸ்டாண்டர்டா வந்து சிங்கிள் ரெஸ்கியூல இருந்தாலும் சரி, டபுள் ரெஸ்கியூல இருந்தாலும் சரி, நம்ம வந்து 2 தம் என்சர்க்லிங் மெத்தட் தான் வந்து ஸ்டாண்டர்டா வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஃபார் கம்ப்ரஷன் இன் இன்ஃபென்ட் அண்ட் நியோனட்ல வந்து 2 தம் என்சர்க்லிங் மெத்தட் தான் வந்து நம்ம வந்து கம்ப்ரஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆப்ஷன்ல வந்து அவங்க 2 தம் ஃபிங்கருக்கு மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்பாங்க. பட் ஆனா ஃபார் இன்ஃபென்ட் அண்ட் நியோனேட்ல வந்து சிங்கிள் ரெஸ்கியூர் இருந்தாலும் சரி, டபுள் ரெஸ்கியூர் இருந்தாலும் சரி, நம்ம வந்து 2 தம் என்சர்க்லிங் மெத்தட் தான் வந்து கம்ப்ரஷனுக்கு வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு மேஜர் அப்டேட். ஏன்னா நாசெட் எக்ஸாம்ல வந்து வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபாரின் பாடி அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சோக்கிங் சொல்லுவோம், ஃபாரின் பாடி அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஸோ அதுல வந்து அடல்ட் அந்த சைல்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எம்லிச் மேனுவர் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்டா இருந்துச்சு. இப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா 5 பேக் ப்ளோஸ் வந்து நம்ம முதுகுல 5 முறை தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து இந்த எம்லிச் மேனுவர், அதாவது அப்டமினல் தெஸ்ட், அப்டமினல் கம்ப்ரஷன் வந்து நம்ம தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஃபோர் டூயிங் அப்டமினல் டெஸ்ட் நம்ம வந்து 5 பேக் ப்ளோஸ் வந்து பண்ணணும். இது கிளியரா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அப்டமன்ல வந்து அந்த டெஸ்ட் கம்ப்ரஷன் வந்து தரக்கூடாது, செஸ்ட்ல தான் தரணும். சேம் தான், பேக் ப்ளோஸ் 5 பேக் ப்ளோஸ் வந்து இன்ஃபேண்ட்லயே தரணும். பட் ஆனா அப்டமனுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம வந்து செஸ்ட்ல வந்து நம்ம அந்த கம்ப்ரஷனை வந்து தரணும் ஃபார் சோக்கிங்ல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் ப்ளோஸ் வந்து 5 பேக் ப்ளோஸ் வந்து நம்ம அடல்ட் அண்ட் சைல்ட்ல வந்து ஆட் பண்ணாம இருந்தாங்க ப்ரீவியஸ் 2020 கைட்லைன்ஸ்ல. இப்போ வந்து ரீசென்ட் கைட்லைன்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இது வந்து எக்ஸாம்ல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம நர்சிங் ப்ரொஃபஷனல்ல இருக்கும், நமக்கு வந்து இந்த மாதிரி ரீசென்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸாம்ல வந்து அவங்க நாசெட் எக்ஸாம் வந்து இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. கொஸ்டின்ஸும் வந்து அதுல இருந்து வந்து கேட்கறாங்க. ஸோ அதனால வந்து இது கிளியரா தெரிஞ்சுக்குங்க. தேர்ட் அப்டேட் வந்து ஒரு சில மைனர் அப்டேட்ஸ் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா